கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஐயா, வெளியில் பேசும் அளவை குறைக்க தெரிந்த எனக்கு உள்ளே பேசுவதை குறைக்க நான் எனக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது? அதெல்லாம் சும்மா பேசி நீங்கள் பேசினே இருக்க வேண்டியது தான். எல்லாம் சரின்னா நான் ஏன் 40 நாள் கோர்ஸ் நடத்தணும்? அவசியம் இல்லையே. எல்லாம் ஏன் அதுக்கு ஒருத்தர் திருமூலர் வந்து சிவாகமம் புக்கு எழுதணும்? அவசியம் இல்லையே. மனிதன் இயல்பில் நல்லவன் இல்லை. இயல்பில் நல்லவன் இல்லைன்னாக்கா இயல்பான மனிதனே நல்லவன்னு ஒத்துக்க மாட்டோம். நம்ம எல்லாத்தையும் அவுத்து போட்டு வரணும்னா பைத்தியம்னுவோம். அவன் சுதந்திரமாக இருக்கிறான், எனக்கு தேவையில்லை எதுவும் அப்படின்னு அவன் எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஜாலியாக போகிறான்னா நியூசன்ஸ் கேஸ் தானே. அது மாதிரி ஒரு கூட்டமே இருக்கிறான், சுற்றி வேஷ்டி வச்சுப்பான், அவன் நிர்வாணமாக போயின்னு இருப்பான், இவனுக்கு வேஷ்டி பிடிச்சின்னு பெருக்கின்னு போயின்னு இருப்பானுங்க. அவங்கெல்லாம் ட்ரெஸ் போட்டு நிற்பாங்க. ஆனால் உன்னதமான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாத்தையும் அவுத்து போட்டு காமிச்சுன்னு இருப்பார். கோமணத்தை வாயில் கட்டின்னு போவான். கோமனை எங்கே காட்டினான்? கீழே தானே காட்டினான். வாய் மூடிக்க தெரிஞ்ச அந்த முட்டாளுக்கு கீழே இருக்கிற பிறப்புறுப்பை முடிக்கிறதுக்கு தெரியலன்னு சொல்லலாம். இல்லை அவருக்கு பிடிக்கல, எங்கே வேணா அவர் துண்டு எங்கே வேணா என்ன பண்ணிக்கலாம், அவர் வாயில் என்ன கட்டிக்கலாம், கீழே வேணா கட்டிக்கலாம். யார் இஷ்டம்? வாழ்க்கை அவருக்குரியது, அவரை எப்படின்னா இஷ்டம். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, வெளியே நான் பேசாமல் இருக்க முடியுதுன்னா பேசினா உதவாங்கிறேன், திட்டுறேன், பேச தெரிலன்னு சொல்கிறாங்க. அதனால் யாருக்கிட்ட பேசும்போதும் பயந்து பேசுகிறேன், அளவாக பேசிக்கிறேன், இல்லை பேசாமையை கூட விட்டுறேன். அதான் தேவையில்லை, எது தேவையில்லாத ஆளுங்களை கூடலாம் பேசணும் அப்படின்ட்டு. ஆனால் உள்ளே அப்படி இல்லை. நான் என்னை கீழ்த்தரமாகவும் எனக்கு புரியல நான் யாருன்ட்டு. அப்போ நீங்கள் என்கிட்ட வரணும், நீங்கள் யாரும் தெரியணும். உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா கூட நீங்கள் வரமாட்டேன்றீங்க, ஒழிஞ்சின்னு இருந்துக்கின்னு எனக்கு நேரம் இல்லை அது இல்லைன்னுங்கிறீங்க. நேரம் இல்லாத மனுஷன் இங்கே வர முடியாத மனுஷனுக்கு நான் என்ன உதவ முடியும்? பேச்சை குறைச்சிட முடியாது. நேரில் ஒரு மனுஷனை பார்த்தா ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியும். அப்போ உள்ளே நான் பேசாமல் இருக்கிறதுக்கு பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்யறது மட்டும் இல்லாமல் குருவோட பக்கத்தில் அவனுடைய அருகாமை அவனுக்கு தேவைப்படுது. உள்ளே என்ன பேசுகிறான் ஆளுன்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? இப்போ நான் உங்களை கூட பழகினுக்கிறேன்னா உள்ளே நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எப்படி பேசிக்கிறீங்க, நீங்கள் உள்தன்மையில் என்னவா இருக்கிறீங்கன்னு பார்க்கறது தான் என் வேலை. வெளியே ஈஸி, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, பவுடர்லாம் பூசிக்கிறீங்க, தலை வாரிக்கிறீங்க, நல்லா பண்ணிக்கிறீங்கலாம் ஓகே. உள்ளோ இன்னும் பண்ணுறது தானே. அந்த உள்ளே பண்ணுறதை கண்டுபிடிச்சி சரி பண்ணுறது தான் இங்கே ட்ரீட்மெண்ட்டு. அதனால் நான் உள்ளே பேசுகிறத நிறுத்த முடியலன்னெலாம் கிடையாது. நிறுத்த முடியலன்னா நேரில் வந்துடுங்க, இல்லைன்னா இது பயந்துனே வராதிங்க, இல்லை கேள்வி கேட்கறத நிறுத்திடுங்க. நிறைய பேர் இந்த கேள்வி அடிக்கடி கேட்டுனே இருப்பாங்க, என்ன உள்ளே நிறுத்துறது எப்படி, உள்ளே பேசாமல் இருக்கிறது எப்படி, தூங்காமல் இருக்கிறது எப்படி. ஏன் பட்டினத்தாரே பாட்டு எழுதிட்டு போகிறாரு. இன்று வருமோ பின் என்று வருமோ சும்மா இருக்கும் சுகம், தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலன்னு இன்னொருத்தர் சொல்லியிருப்பார். அது மாதிரி ஆளாளுக்கு ஒன்று கேட்டிருப்பாங்க. பட் ரொம்ப ஈஸி உள்ளே பேசாமல் இருக்கிறது. புரிஞ்சிச்சேன்னா எல்லாம் என்னால் நடக்கலை அப்படின்னாக்கா நான் சொல்லிட முடியும். எல்லாம் என்னால் நான் என்ன நினச்சாலும் நடக்க போது தான் நடக்கும் அப்படின்னா கம்னு இருக்கலாம். நடக்க போகிறது நடக்கட்டும், 10 விதமாக யோசித்து வச்சுப்போமே சொல்லலாம் தானே. அந்த முன்னெச்சரிக்கை என்னென்னோ காரணம் இருக்கும். நீங்கள் வாழ்ந்த விதம் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால உள்ளே பேசினே இருப்பீங்க. உள்ளே பேச நிறுத்ததுக்கு தான் பயிற்சி, அருகாமை, இந்த கிளாஸு, இந்த செட்டப்லாம் யூடியூப்லேயே போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் போய் என்ன பண்ணலாம், ஆனந்த வாழ்வு கோர்ஸை பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.